ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ மொபைல் எப்படி குவாலிட்டி எடிட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் விவிட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கும். இது உங்களுக்கு டிஎஸ்எல்ஆரில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் உங்களுக்கு நல்ல சூப்பர் விவிடே கொடுத்துட்டு வராங்க வித் ஏஐ ரெக்கக்னிஷனோடு. சரிங்களா, அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த மொபைல்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மொபைல் இது பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஆப்ஸோட டவுன்லோட் பண்ணிங்க. ஸ்னாப்சீட், ஸ்கெட்ச்புக் அண்ட் தென் பிக்சார்ட். சரிங்களா, ஸோ இதில் நீங்கள் இப்போ ஸ்னாப்சீட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃபோட்டோ உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் வந்து ப்ரிஃபர்டு ஃபைல்ஸ் இருக்கும், அதாவது ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எது நல்லாயிருக்கோ அது வந்து வைப்ரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ எந்த அளவுக்கு வைப்ரண்ட், அதாவது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக தெரிய முடியாது, ஏன்னா ப்ரிஃபர்டு ஃபைல்ஸால். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்னாப்சீட்லேயே உங்களுக்கு ப்ரஷ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்போஷர் வந்து கம்மியாகிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் தவிர இது எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் டார்க்காக அண்ட் கலர்ஃபுல்லாக மாற்றுங்க. ஸோ இப்போ ஷேட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ என்னோடய அந்த ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோ தவிர பக்கத்தில் இருக்க எல்லா பேக்ரவுண்டையும் வந்து டார்க் ஆக்குறேன். தெரியுதுங்களா? ப்ரஷ் யூஸ் பண்ணி எக்ஸ்போஷர் கீழே பாருங்கள் மைனஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இது எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல எடிட்டிங் வந்துடாது. நீங்கள் ஒரு 5 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண கடைசியில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் ஃபோட்டோஸை டெய்லி பண்ணி ஜாலியாக பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபேஸை மட்டும் கொஞ்சம் நம்ம ப்ரைட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா சேச்சுரேஷன் எப்படின்னா நீங்கள் ப்ளஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மோர், அதாவது ரெட் கலரில் மாறிடும். ஸோ நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அது ஒயிட் கலரில் மாறும். ரொம்ப பண்ணிங்கன்னா வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்டர் சீசனில் இருக்க அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒயிட் வாக்கர் மாதிரி ஆகிடும் மூஞ்சி. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ட்ரை பண்ண தவிர லைட்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு மோரோவ் பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோ இருக்குதுங்களா, பார்க்குறதுக்கு லுக்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபோட்டோவை. ஸோ நான் இப்போ ஒயிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா என் ஃபேஸ் மட்டும், என் ஃபேஸ் அந்த கை, ஸோ என்னோடய 2 ஹேண்ட் அந்த ஃபேஸ் ரெண்டுத்தையும் வந்து நான் ப்ரைட் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதுங்க இல்லையா. ஸோ இவ்வளோ இது பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க இந்த ஃபோட்டோவை. சரிங்களா, ஸோ அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஓரளவுக்காவது குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்பில் யூஸ் பண்ண முடியாது. இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிக்சலோடையும் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் போயிடுங்க. அந்த ஆப்பில் போய்ட்டு ரெடியூஸ் லூமினன்ஸ், ரெடியூஸ் கலர்னு இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோ பிக்சல் ஓடிதுன்னா அதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4K வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் அப்படில போய்ட்டு நீங்கள் அந்த லூமினன்ஸ் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட பிக்சல்ஸ் எல்லாமே அது வந்து ஆயில் பெயிண்ட் பண்ணி மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ கொடுக்கும். அது பிக்சலே உடையாது. சரிங்களா, ஸோ இவ்வளோ தான். நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வந்தாலும் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபியில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், செல்ஃபியில் நீங்கள் முக்கியமாக பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போர்ட்ரேட்டில் இருக்கும் இல்லை லேண்ட்ஸ்கேப்லேயே எடுத்துருக்கோம். சரிங்களா, போர்ட்ரேட்டில் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அதை நீங்கள் பண்ண தான் பழகும் உங்களுக்கு. ஸோ எந்தளவுக்கு உங்களோட க்ரியேட்டிவ் இருக்கோ அண்ட் தென் எந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோட கிளாரிட்டி இருக்கோ இதை பொறுத்தா வந்து ஒரு எடிட்டிங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா வரும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் வே தான். நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள். ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லுக்கை வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் வச்சு எக்ஸ்போஷரை சுற்றி நம்ம ஃபோட்டோ இருக்கிற சுற்றி அந்த பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம டார்க் பண்ணோம். அந்த ஃபேஸை மட்டும் சேச்சுரேஷன் அந்த எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணி ஒயிட் ஆக்கணும். சரிங்களா, இவ்வளோ தான் நம்ம பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து ஏர் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லாம் பண்ண முடியும். நிறைய பேர் இன்னமும் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அடோப் ஸ்கெட்ச்புக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் இம்போர்ட் பண்ணுறீங்க. இம்போர்ட் பண்ணோடனே நான் சொல்ல ப்ரஷ் டூலை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூலை சூஸ் பண்ணிவிட்டு சரிங்களா, ஹேர் ஆர்டிஸ்ட்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு உடனே சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. அப்போ தான் பார்த்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா நான் வரைகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க யாருக்கும் நான் வரைஞ்சிட்டு வர யாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து வரைஞ்சிட்டே வந்துட்டீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து மோரோவர் யாருக்குமே வராது அவ்வளோ சீக்கிரம். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதை கற்றுக்கிறதுக்கே ஒரு மினிமம் 1.5 days ஆச்சு.
சரி நான் வரைவேன், சைஸ் பெருசாக இருக்கும், இதெல்லாம் ஃபுல்லாக ஷேட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டாக ஹேர் மாதிரியே தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் அதுக்கான அதாவது எப்படின்னா அந்த ப்ரஷ் டூலோட நேம் அந்த எவ்வளோ சைஸ் இருக்கணும் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சைட்டில் ஃபோட்டோ காமிச்சிருக்கேன். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை வச்சிங்கன்னா இதில் நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணணும் நீங்கள். ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஹேர் ஃபுல்லாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் ஃபோட்டோ. சரிங்களா? ஹேர்லைன் அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கின்லேருந்து உங்கள் ஹேர்க்குள்ளே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த யூஸ் பார்த்தா அந்த வாக் தெரியும் இல்லையா? ஸோ அந்த வாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரிய ஆரம்பிச்சிடும். க்ளீனாகவும் இருக்கும், நல்லா டீசெண்டாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நம்ம ஃபுல்லாக ஹேரிங் பண்ணிவிட்டோம். அந்த பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே எனக்கு வந்து வைப்ரண்ட்டாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு டீசலாக எடுத்த பிக் மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோதான். இது சிம்பிளான விஷயம் தான். ஸோ நான் இது சொன்னது வந்து நீங்கள் அப்படியே ஒரு 2 to 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. உங்களோட க்ரியேட்டிவ் இல்லைனா நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதோட ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும் உங்கள் ஃபோட்டோ. சரிங்களா? ஸோ பட் ஃபோட்டோ மட்டும் போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப். மோரோவர் ஃபோட்டோ வந்து போர்ட்ரைட்டில் இருந்தால் இன்னும் நல்லது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்க ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னா ஸோ சம் லென்சஸ் யூஸ் பண்ணால் இன்னும் மோரோவர் இருக்குதுன்னா ஸோ அக்ரெசிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா பிக்சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்டாக லென்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எந்த லென்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பிக்சார்ட்டில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோவை வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லென்சஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட ஹேர் கலர் வந்து சரியில்லை, உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண ஹேர் கலர்னா ஸோ அதிலே போய்ட்டிங்கன்னா பிக்சார்ட்டில் நீங்கள் உள்ளே போனோன்னா உங்களுக்கு பியூட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஹேரில் போய்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும், ஸோ உங்களுக்கு ரெட் வேணால் ரெட்டு கொடுத்துக்கலாம், ஒயிட் வேணால் ஒயிட் கொடுத்துக்கலாம், பிளாக் வேணால் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சூஸ் பண்ணுறேன், ப்ரௌன் கலர் லைட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் டோன் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்காங்க, ஸோ எனக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் இதில் ஸ்கின் டோன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு கலர் மாதிரி தராது. நம்ம ஸ்னாப்சீட்லேயே வந்து நீங்கள் ஓரளவு கலர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ கொஞ்சம் கலர் மட்டும் கலர் தரும். பட் இதில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோவில் இருக்க கலர் எல்லாமே கரெக்ஷனாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேறு லென்ஸ் மட்டும் தான் வைக்கணும். ஸோ இதில் எப்படின்னா உங்களுக்கு லென்ஸ் ஃப்ளேர் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த லென்ஸ் ஃப்ளேரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன லென்ஸ் வேணும். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோரசன் லைட் எடுத்தால் அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டேஜ் லைட்டே எடுத்துக்கங்க. ஸோ அந்த ஃப்ளேரை வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 இடத்துல லென்ஸ் வந்து வைக்கணும், ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் இருக்கக்கூடாது, ஒன்று தாய்க்கு பக்கத்தில் வைக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சைடு டாப். ஸோ இதான் ஸோ மிட் பொசிஷன் மேலே தான் இருக்கணும். ஸோ ஒரு ஃபோட்டோனா ஸோ மிட் அங்கே வைக்கலாம், இல்லை அதுக்கு மேலே வைக்கலாம். ரொம்ப டவுன் வைக்கக்கூடாது எப்பயும் ஃபோட்டோவோட இது ஸோ லென்ஸை. ஸோ அது நல்லா இருக்காது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வைக்கிறேன் சின்னதாக. அந்த பார்த்தீங்கன்னா என் ரைட் சைடில் ஹெட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், எடிட்டிங் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ். நான் சொன்னதை மட்டும் 3 to 4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, பாய். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா? ஸோ ஒரிஜினல் ஃபோட்டோவோட நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேட்சியாக இருக்குன்ட்டு. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நல்லா எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுட்டு. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.